ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐ ஆஸ்க் ஃபார் அ மொமெண்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு போயமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஐ ஆஸ்க் ஃபார் அ மொமெண்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கீதாஞ்சலியில் 5th சாங்காக வந்து தாகூர் வந்து எழுதியிருக்காரு. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி போம். I ask for a moment's indulgence to sit by thy side. The works that I have in hand I will finish afterwards. Away from the sight of thy face, my heart knows no rest nor respite, and my work becomes an endless toil in a shoreless sea of toil. Today the summer has come at my window with its sighs and murmurs, and the bees are playing their minstrelsy at the court of the flowering grove. Now it is time to sit quiet face to face with thee and to sing dedication of life in this silent and overflowing leisure. இந்த போயம் மூலிமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை வந்து 2 விதமாக வந்து கிரிட்டிக்ஸ் வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்க. ஒன்று, இந்த சாங்கை வந்து அவர் காடுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னும், இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து அவருடைய பிலவட்காக வந்து ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அவர் காடுக்கு எழுதியிருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை நம்ம வந்து பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மொமெண்ட், கொஞ்சம் நிமிஷம் வந்து உன் பக்கத்தில் சைட் பை சைட் நான் வந்து பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நீ வந்து என்னை கேட்கலாம், உன் கையில் வந்து வேலை இருக்கே, அதெல்லாம் என்ன பண்ணுவேன், வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார போறியான்னு கேட்கலாம். நான் அந்த ஒர்க்கிலலாம் இருந்து நான் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கல. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து உன்கிட்ட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என் ஒர்க்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். அவே ஃப்ரம் த சைட் ஆஃப் தை ஃபேஸ், இது மூலியமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொஞ்ச நேரம் உன்கிட்ட இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டே வந்து இல்லை. என்னுடைய ஒர்க் வந்து எந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னா, ஒரு எல்லையற்ற கடல், ஒரு கடற்கரை இல்லாத ஒரு கடலில் வந்து வேலை செய்கிற மாதிரி எனக்கு வந்து இருக்கும். அந்த கடற்கரை இல்லாத கடல் போல் என்னுடைய வேலைக்கு வந்து ஒரு முடிவே இல்லாத இருக்க மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து என்னோடய விண்டோவுக்கு சம்மர் வந்து வந்துருச்சு. பீஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பூக்கள் நிறைந்த இடத்துல வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு கொண்டு இருக்குது. இந்த டைம் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து கூட ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து நான் வந்து பாடணும்னு விரும்புகிறேன். லைஃபோட டெடிக்கேஷனை நான் வந்து உன்கிட்ட பாடணும்னு சொல்லி நான் வந்து விரும்புகிறேன். ஏன்னா நான் இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவருடைய நிறைய வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகள்லேருந்து அவர் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து கடவுள் முன்னாடி அவர் வந்து உட்காரணும், கடவுள் கூட வந்து அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறாருன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிட் சைட் பை சைடுன்னு சொல்கிறது வந்து கடவுள்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த நிம்மதியாக இருக்கணும், அந்த வேலைகள்லேருந்து ஒரு ஓய்வு எடுக்கணும்னு என்றார்னு எடுத்துக்கலாம். வேற அடுத்ததில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து நான் வந்து பாடல் பாடணும்னு சொல்கிறாருல்ல, அது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, சைலண்ட்டாக வந்து, அதாவது சத்தமாக இல்லாமல் சைலண்ட்டாக அப்படிங்கிற ஒரு வேர்டையும் மென்ஷன் பண்ணிப்பார். சைலண்ட்டாக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பாடல் பாடணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கடவுளுக்கு வந்து பாடல் அர்ப்பணிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். Okay, hope you all understood the summary of this poem. For more such videos, don't forget to subscribe my channel. Thank you.